பார்த்து கொள்ளுங்க. முதலாவது வினாவை பாருங்க. முதலாவது வினாவில சதவீதம் தொடர்பாக இருக்கிற பகுதி தரம் 9 சற்று தொடர்படுத்தின மாதிரி இந்த வினா இருக்குது. 1500 அமெரிக்க டாலர் பெறுமதியான மோட்டார் சைக்கிள் ஒன்று இறக்குமதி செய்யப்படும் போது 20% தீர்வையாக அறவிடப்படுகிறது. ஒரு பொருளை நாங்க இறக்குமதி செய்யக்குள்ள சுங்க திணைக்களத்தால விதிக்கப்படுற வரிதான் தீர்வை வரி என்று சொல்லுவோம். அப்ப இறக்குமதி செய்யற ஆள் அவர் ஒரு குறிப்பிட்ட பெறுமதி செலுத்தி இறக்குமதி செய்வாரு. ஆனாலும் நாட்டுக்குள்ள கொண்டு வந்து அவர் குறிப்பிட்ட இடத்துக்கு கொண்டு போகக்குள்ள அவர் சுங்க திணைக்களத்துக்கு வரி செலுத்திட்டு தான் அந்த பொருளை வெளியில் எடுத்து கொண்டு போகலாம். அப்ப இறக்குமதி செய்யற ஆளுக்கு பொருளை வாங்குறதுக்குரிய அந்த செலவும் போகுது. பொருளை இறக்குமதி செய்யும் போது சுங்க திணைக்களத்தால் விதிக்கப்படுற தீர்வை வரியும் அவர் தான் செலுத்த வேண்டும். அவர் தீர்வை செலுத்துவதற்கு முன்னர் என்றது அவர் கொள்வனவு செய்த பொறுமதியா இருக்கும். தீர்வை செலுத்திய பின்னர் என்று சொன்னால் கொள்வனவு செய்த பொறுமதியோட அந்த பொருளுக்கு தீர்வை செலுத்தப்பட்ட பெறுமதியும் சேர்க்கப்படும். இதுதான் தீர்வை செலுத்திய பின்னர் பொருளின் பெறுமதியாக இருக்கும். பிறகு அவர் குறிப்பிட்ட கடையிலேயோ அவருடைய வியாபார நிலையத்திலேயோ வச்சு அந்த பொருளை விற்பார். அவர் இவ்வளவு வேலையும் செய்தா பிறகு அந்த பொருளை விற்கக்குள்ள லாபம் விற்க மாட்டார். அப்ப அந்த பொருளுக்கு குறிப்பிட்ட அளவு லாபம் வச்சு தான் விற்பார். அப்ப அந்த லாபம் இங்க 10% என குறிப்பிடப்படுது. ஓகே, இப்ப வினாவுக்கு வாங்குவோம். பகுதி ஏயில பிள்ளைகள் முதலாவது வினாவில பகுதி ஏயில ஒயிட் போர்டு எல்லாருக்கும் கிளியரா தெரியுதாண்டு பாருங்க. ஒயிட் போர்டு தெரியுதா எல்லாருக்கும்? இப்ப இந்த வினாவை பாருங்க. $1500 அமெரிக்க டாலர் பெறுமதியான மோட்டார் சைக்கிள். ஆனா இங்க எமது இலங்கை ரூபாயில 130 ரூபாய். இப்ப 330 ரூபாயா போயிட்டு அமெரிக்க டாலர். தெரியும், அமெரிக்க டாலரின் பெறுமதி 130 ஆயின். அப்ப 1500 தர 130 பெருக்கினம் என்று சொன்னால் இலங்கை ரூபாயில எவ்வளவு சொல்லி முதலாக கண்டுபிடிக்கணும். 1500 130 பெருக்கினீங்கன்னு சொன்னால் இலங்கை ரூபாயில அந்த மோட்டார் சைக்கிள் விலை எவ்வளவு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஒரு அமெரிக்க டாலரின் பெறுமதி 130 எனின் தீர்வை செலுத்த முன் மோட்டார் சைக்கிளின் பெறுமதி யாது சொல்லி கேட்கிறாங்க. அப்ப 15 இத 13 பெருக்க போறோம். 2 1 2 3 சைவர் இருக்குது. அந்த 3 சைவரை போட்டுக் கொள்வோம். இப்ப 5 15 1 மிச்சம் 3 3 3 4 சைவர் போட வேண்டும். ஓர் 5 5 ஓர் 1 1 5 9 1. அப்ப 195,000 ரூபாய் மோட்டார் சைக்கிளின் பெறுமதியா இருக்கும். இது தீர்வை செலுத்துவதற்கு முன்னர். இது கிளியரா மக்கள்? விளங்காட்டி கேளுங்க. இந்த விட எடுத்துட்டீங்களா? அப்ப இங்க ஓகே, அடுத்த பாருங்க. இரண்டாவது செகண்ட் பார்ட். ஃபர்ஸ்ட் பார்ட் தீர்வையாக செலுத்த வேண்டிய தொகை. பாருங்க, இறக்குமதி செய்யப்படும் போது 20% தீர்வை செலுத்தப்படுகின்றது. அப்ப இறக்குமதி செய்த பெருமானத்துல தான் அந்த தீர்வை கணக்கிடுவாங்க. அப்ப 100க்கு 20 ரூபாய், ஒரு 100 ரூபாய் பொருள் இறக்குமதி செய்யக்குள்ள 20 ரூபாய் தீர்வை செலுத்த வேண்டும். அப்ப நீங்கள் 195,000 ரூபாய் பெறுமதியான பொருளை இறக்குமதி செய்யக்குள்ள எவ்வளவு தீர்வை செலுத்த வேண்டும்? அப்ப 100 ரூபாய்க்கு 20 ரூபாய் சொன்னால் 195,000 ரூபாய்க்கு எவ்வளவு சொல்லி கண்டுபிடிக்க போறோம். இப்ப 100ஆல வகுக்க போறோம். இது 2 சைவர் வெட்டப்படுது. அப்ப இங்கேயும் 2 சைவர் வெட்டுறோம். அதாவது 100ஆல வகுக்கிறோம். இப்ப இதுல ஒரு சைவர், இதுல ஒரு சைவர், 2 சைவர் இருக்குது. 195 2ஆல பெருக்க போறோம். 195 தர 2 2 10 1 மிச்சம் 9 2 18 18 1 19 1 மிச்சம் 1 2 2 2 3 3 390 சொல்லி வரப்போகுது. எனவே 390. அப்ப
39,000 ரூபாய் தீர்வையாக அறவிடப்பட போகுது. இது விளங்கிட்ட பிள்ளைகள்? கிளியரா? கவனிக்கணுமா? விளங்கப்படுத்தக்குள்ள கவனிக்கணும். அங்காளியா திரும்ப கூடாது. சமாஸ் இருக்கலாம். குஹனிதா வீடியோ ஆன் பண்ணுங்க. அபிலாஸ் வீடியோ ஆன் பண்ணலாம். கவனிச்சிருக்கிறதுக்கு எல்லாட்டி நீங்க லெஃப்ட் ஆகலாம். ஒரு பிரச்சனையும் இல்லை. படிக்கிறேன்னா ஒழுங்கா இருந்து படிக்கணும். அபிலாஸ் சேயாக்கள் செய்து கொள்ளும். விளங்காட்டி திரும்ப கேட்கணும். பேசாம இருக்கக்கூடாது. அமிர்சாமி இந்த விட வந்துட்டா 39,000 எடுத்துட்டீங்களா? அடுத்தது குட். தேர்ட் பார்ட் கழிய பாருங்க. தீர்வை செலுத்திய பின்னர் மோட்டார் சைக்கிள் பெறுமதியாது. அப்ப நான் சொன்னேன் இறக்குமதி செய்த காசு இந்த இருக்குது, அதனால் அந்த தீர்வை செலுத்த வேணும். இப்ப இது ரெண்டையும் சேர்த்து விட்டால் எங்களுக்கு தீர்வை செலுத்திய பின்னர் பொருளின் பெறுமதி கிடைக்க போகுது. அப்ப 195,000 ரூபாயோட 39,000 ரூபாயை சேர்த்து விட்டோம் என்று சொன்னால் தீர்வை செலுத்திய பின்னர் பொருளின் பெறுமதி கிடைக்கும். 0 0 0 இதுல 4 இதுல 3 இதுல 2 எவ்வளவு? 200 வாசிங்க. 234. குட். 234,000 ரூபாய் தீர்வை செலுத்திய பின்னர் பொருளின் பெறுமதியா இருக்கும். நோட் பண்ணாக்க நோட் பண்ணி கொள்ளுங்க. விளங்காட்டி திரும்ப கேளுங்க. எந்த வினாவை பாருங்க. கோட்பாட் இலாபம் 10% வைத்து மோட்டார் சைக்கிளை விற்பதாயின் மோட்டார் சைக்கிளுக்கு விற்பனை விலை யாது? இப்ப இப்ப இந்த 234,000 ரூபாய்க்கு தான் நாங்கள் 10% வரி இலாபம் பார்க்க வேண்டும். ஃபோர்த் பார்ட் 100க்கு 10 தர 234,000 ரூபாய். இதுக்கு தான் 10%. 234,000 ரூபாய் தான் 10% பார்க்க போறோம். அப்ப லாபம் பற்றி விற்க போறோம். அப்ப லாபத்தை கண்டு நாங்க 234,000 கூட்டணும். அப்படி இல்லையா நாங்க 110% பார்க்க வேணும். 10% கண்டு கூட்டுறது இலகுவா இருக்கும். இதுல 2 சைவர் இதுல 2 சைவர் என்றால் நாங்கள் 100ஆல வகுக்கிறோம். அப்ப 234 ஒரு சைவர் இங்க ஒரு சைவர். அப்ப எங்களுக்கு வரப்போது இலாபம் 234 ஒரு சைவர் 2 சைவர். அப்ப 23,400 ரூபாய் இலாபமா வரப்போகுது. அப்ப அவர் விற்ற விலை எவ்வளவா இருக்கும் என்றால் விற்ற விலை இந்த 234,000 ரூபாயோட இலாபமாக சேர்க்கப்பட்ட 23,400 ரூபாயும் சேர்ந்து மொத்த பணம் பெறப்போகுது. அப்ப விற்ற விலை வந்து கூட்டினா எவ்வளவு வரும் என்று பாருங்க. 57,400 ரூபாய் விற்ற விலையாக வரப்போகுது. சரியா மக்கள்? விளங்காட்டி கேளுங்க, நோட் பண்ணுங்க. அடுத்த பி பார்ட்ல தீர்வை தொடர்பாக இறைவரி தொடர்பாக அடுத்த வினா இருக்குது. இந்த ஏற்பாடு எல்லாருக்கும் விளங்கிச்சா? ஓகே. இப்ப பி பார்ட்டுக்கு வாங்க. ராசிடா இது கிளியரா விளங்கிச்சா மகள்? ஓகே.
அடுத்த கேள்வியை பாருங்க. ரூபாய் 40,000 மதிப்பிட்ட ஆண்டு பெருமானமுடைய வீடு ஒன்றிற்கு டிஸ்பிளே ஒன்று பாருங்க. சரி, ரூபா 40,000 மதிப்பிட்ட ஆண்டு பெருமானமுடைய வீடு ஒன்றிற்கு ரூபாய் 500 காலாண்டு இறைவரியாக அறவிடப்படுகின்றது. ரூபாய் 40,000 மதிப்பிட்ட ஆண்டு பெருமானமுடைய வீடு ஒன்றிற்கு ரூபாய் 500 காலாண்டு இறைவரியாக அறவிடப்படுகிறது. அறவிடப்பட்ட வரி வீதம் யாது என்று கேட்கிறாங்க. அப்ப காலாண்டு வரிதான் 500 ரூபாய், மதிப்பிட்ட பெறுமதி 40,000 ரூபாய். காஞ்சி கொள்ளுங்க. இப்ப ஒரு வியாபார நிலையமா இருக்கலாம், ஒரு வீடா இருக்கலாம். அந்த வீட்டுக்காக குறிப்பிட்ட நகர சபை அல்லது பிரதேச சபை அல்லது மாநகர சபை எல்லைக்குள்ள நாங்க வசிக்கக்குள்ள அந்த குறிப்பிட்ட மாநகர சபையால அல்லது நகர சபையால அல்லது பிரதேச சபையால வழங்கப்படுற வசதிகளுக்காக எங்களுக்கு ஒரு வரி அறவிடுவாங்க. அந்த வரி எப்படி அறவிடுறேன்னு சொன்னால், அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு அவங்களால ஒரு மதிப்பிடப்பட்ட பெருமானம் ஒன்று எடுப்பாங்க. அந்த மதிப்பிட்ட பெருமானத்துக்கு ஆண்டுக்கு இறைவரி கட்டப்படும். அந்த ஆண்டுக்கு மதிப்பிடப்படுற அந்த இறைவரிய நாங்க 4 பிரிச்சு ஒரு வருடத்துக்கு 4 தடவையில அதை கட்டி முடிக்கலாம். அந்த 4 பிரிச்சு வாரது சொல்றது 4 1 அத காலாண்டு இறைவரின்னு சொல்லுவோம். இப்ப இங்க இந்த மதிப்பிடப்பட்ட பெறுமதி 40,000 ரூபாய். இதுக்கு அறவிடப்படுற காலாண்டு வரி 500 ரூபாய். அப்ப காலாண்டு இறைவரிய தெரியுமான்னு சொன்னால் முழு ஆண்டுக்குரிய இறைவரியை கண்டுபிடிக்கலாம். முழு ஆண்டு இறைவரியை வச்சுக்கொண்டு நாங்க ஆண்டு இறைவரி சதவீதத்தை கண்டுபிடிக்கலாம். இந்த 40,000 ரூபாய்ன்றது 100% இருக்கும். இப்ப நாங்கள் 500 ரூபாய் காலாண்டு இறைவரி என்றதை முழு ஆண்டுக்குரிய இறைவரியா எப்படி கண்டுபிடிக்கிறோம் பார்ப்போம். கவனிங்க. இப்ப ரூபாய் 500 4ஆல பெருக்கிறோம் என்றால் எங்களுக்கு கிடைக்கிறது ரூபாய் 2,000 இருக்க போகுது. இதுதான் ஆண்டு இறைவரி என்று சொல்லுவோம். ஒரு ஆண்டுக்கு கட்ட வேண்டிய இறைவரி. ஓகே, இந்த ஆண்டு இறைவரி எவ்வளவு ரூபாய்க்கு கட்டுறாங்கன்னு சொன்னால் மதிப்பிடப்பட்ட பெருமானம் 40,000 ரூபாய் கட்டுறாங்க. இப்ப கண்டுபிடிக்க போறது இறைவரி சதவீதம். அது ஆண்டு இறைவரி சதவீதம். இறைவரி சதவீதம், இறைவரி சதவீதம் மொத்தமா காசு மதிப்பிட்ட பெருமானம் மதிப்பிட்ட பெருமானம் மேல் இங்க வரி என்ன வரி? ஆண்டு இறைவரியா இருக்கும். ஆண்டு இறைவரி. இப்ப ஆண்டு இறைவரி 2,000 ரூபாய், மதிப்பிட்ட பெருமானம் 40,000 ரூபாய் தர 100க்கு பார்த்தோம்னு சொன்னால் சதவீதம் வரப்போகுது. அப்ப 2,000 40,000 2,000 தர 100, 40,000 2,000 தர 100 சமன். இப்ப 3 சைபர் இருக்குது, 3 சைபர் வெட்டலாம். இதுல ஒரு சைபர், இதுல ஒரு சைபர் இருக்குது. அப்ப 2 தர 10 20, 20 4ஆல பிரிச்சால் 5%. 20 4ஆல பிரிச்சால் 5% வரப்போகுது. அப்ப அறவிடப்பட்ட ஆண்டு இறைவரி 50% இருக்க, சாரி 5% இருக்க போகுது. விளங்காட்டி திரும்ப கேளுங்க பிள்ளைகள். நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சொல்லுங்க. காலாண்டு இறைவரி சதவீதம் கண்டுபிடிக்க காலாண்டு இறைவரி சதவீதம் கண்டுபிடிச்சும் நீங்க ஆண்டுக்குரிய இறைவரி சதவீதத்தை கண்டுபிடிக்கலாம். அதை 4ஆல பெருக்கிட்டாலும் சரி. கேட்டிருக்கிறது அறவிடப்பட்ட வரி சதவீதம். சரியா?
அறவிடப்பட்ட வரி சதவீதம் கேட்டிருக்கிறதால அது ஆண்டு இறைவரி சதவீதம் தான் நம்ம கண்டுபிடிக்க வேணும். நீங்க காலாண்டு இறைவரி சதவீதம் கண்டுபிடிக்கலாம், இல்லன்னு இல்ல. அதை எப்படி செய்யணும் சொன்னால், காலாண்டு இறைவரி காலாண்டுக்கு போடுறோம். 40,000 ரூபாய், இதுக்கு அறவிடப்படுற காலாண்டு இறைவரி 500 ரூபாய். அப்ப தர 100க்கு போட்டு இது காலாண்டுக்கு தனி, முழு ஆண்டு கேட்டா இது 4 இருக்கணும். 4 பெருக்கிறீங்கன்னா டிரெக்டா உங்களுக்கு ஆண்டுக்குரிய இறைவரி வரும். இந்த இருக்கிற விழாவும் உங்களுக்கு இதை சுருக்கி எடுத்தீங்கன்னா காலாண்டு இறைவரி சதவீதம் வரும். விளங்குதா? சுருக்கம் 3 சைவர் வரும். 2 1 3, இதுல ஒரு சைவர், இதுல ஒரு சைவர். அப்ப 5 4 தர இந்த இருக்கு ஒரு 4, இந்த நாள் வெட்டுப்பட 5% என்று வரும். சரியா? காலாண்டு இறைவரி உங்களுக்கு 1% என்று காலாண்டு இறைவரி 1% என்று வரும். sorry 1.25% என்று வரும். சரியா? இதை சுருக்குனீங்கன்னா இதை சுருக்குனீங்கன்னா 1.25% வரும். தர 4 சமன் 5%. விளங்குதா? சரியா? விளங்கிட்டா உங்களுக்கு? கிளியரா? விளங்காட்டி கேளுங்க. அபிலாஷ் விளங்கினது கிளியரா? ஓம் சார். விராணிதன் ஓம் சார். நோஹா எப்படி செய்யறது விளங்குதா? ஓகே, மைக் ஆன் பண்ணி கதைக்கணும். மைக் ஆன் பண்ணி ரெடியா வச்சுக்கொள்ளுங்க. வீடியோ ஆன் பண்ணணும், மைக் ஆன் பண்ணணும். இப்ப இது கிளியர். இப்ப நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, உங்களோட இந்த பேப்பர் நான் உங்க குரூப்ல போட்டு விடுறேன். எனக்கு நாளைக்கு இரவைக்கு இடையில, இன்றைக்கு இரவைக்கு 8 மணிக்கு இடையில உங்களோட 2வது வினாவுக்குரிய விடையொரு எனக்கு அனுப்ப வேணும். நான் உங்களுக்கு கரெக்ட் பண்ணி அனுப்புவேன். ஓவரால் ஆன்சரும் அனுப்பப்படணும். 2வது வினா அமைப்பு வினாவுக்குரிய விடையை செய்து அனுப்புங்க. நான் அதுக்கு இடையில கரெக்ட் பண்ணி அனுப்புவேன். அதுக்கப்புறம் நாளை காலையில இந்த அமைப்பு வினாவை விளங்கப்படுத்துவேன். அதுல ஒவ்வொரு ஆளும் கரெக்ட் பண்ண வேண்டிய விஷயங்களை உங்களோட நீங்க அனுப்பின ஆன்சரை வச்சுக்கொண்டு உங்களுக்கு விளக்கத்தை தருவேன். ஆன்சர் அனுப்பாதாக்கள் நாளை காலையில ஜாயின் பண்ணிடாது. உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு கீறுங்க, கீறி விடையை அனுப்புங்க. சரி, அப்ப இதோட முடிச்சு கொள்வோம் மக்கள். நன்றி, வணக்கம். பாய். பாய் சார். பாய்.